அதாவது அன்புன்னு அவருக்கு என்னன்னு தெரியாது. அவர் அன்புமணின்னு பேர் வச்சிருக்கிறது அவர் தகுதியற்றவர். முதல்ல அவருக்கு அன்பு இல்லாத மணின்னு வைக்கலாம். ஏன்னா அவங்க அப்பாவே குற்றச்சாட்டு சொன்னார். என்னென்ன தண்ணி பாட்டில் எடுத்து என் மேலே அடிச்சாருன்னு சொன்னார் இல்லையா? அப்போ அன்புக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் அவரை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த 4 ஆண்டுகளில் இன்றைக்கு சுமார் 61,416 மிதிவண்டி சுமார் 30 கோடி மதிப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை, காலை சிற்றுண்டி திட்டம், மாணவ செல்வங்களுக்கு இன்றைக்கு காலையில் வந்தவுடன் அவர்களுக்கு சூடான சத்தான உணவு கிடைக்கக்கூடிய வகையில் ஊராட்சி ஒன்றிய பள்ளியிலும் அரசு உதவி பெறும் பள்ளியிலும் அந்த உணவு வழங்கப்படுகிறது. இதன் மூலமாக அவர்கள் நல்ல முறையில் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. அதே போல் 6ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் மணிக்கு 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியிலும் அரசு உதவி பெறும் பள்ளியிலும் படிக்கக்கூடிய குழந்தைகள் அதை முடித்துவிட்டு கல்லூரி கல்விக்கு செல்கிற பொழுது அங்கே அதற்கான செலவுக்கு மாத உதவித்தொகை 1000. முதல்ல புதுமை பெண் என்கிற தலைப்பில் பெண் குழந்தைகளுக்கு அது துவக்கப்பட்டது. இப்போ தமிழ் புதன் என்கிற தலைப்பில் இன்றைக்கு அந்த மாணவ செல்வங்களுக்கும் இன்றைக்கு மாணவர்களுக்கும் அது வழங்கப்படுகிறது. எனவே அந்த வகையில் பல்வேறு திட்டம், நான் முதல்வன் என்கிற திட்டம், இன்றைக்கு மத்திய அரசு நடத்தக்கூடிய UPSC தேர்வில் கூட ஏறத்தாழ 155 மாணவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு முதல் கட்ட தேர்வில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதெல்லாம் அதுக்கான பயிற்சி அது கிடைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அவர்கள்லாம் இன்றைக்கு தேர்வாயிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில கூட மாண்புமிகு துணை முதலமைச்சர் குறிப்பிட்டார்கள். அதுவும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேகதாது அணை பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சரியான வாதத்தை முன்வைக்கல அப்படிங்கிறது EPS குற்றச்சாட்டு. அதாவது எதுலையுமே வேடம் போடுது அப்படிங்கிறது அன்புமணியுடைய ஒரு குற்றச்சாட்டாகும். இரட்டை வேடம் போட வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுதும் இன்றைக்கு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் பாதிக்காத வகையில் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறது. நடுவர் மன்றமே கூட முத்தமிழ் ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது தொடர்ந்து வலியுறுத்தி அந்த நடுவர் மன்றம் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பெற்று அதற்கு பிறகு நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தின் மூலமாக அதுக்கான நமக்கு உத்தரவு கிடைத்தான் இந்த நடுவர் மன்றமே அமைக்கப்பட்டது. எனவே அது வரலாறு தெரியாமல் அவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குற்றச்சாட்டு சொல்வது என்பது எளிது, போகிற போக்கில் மாங்காய்படுத்துதோ என்கிற வகையில் இன்றைக்கு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை, மக்களும் அதை பற்றி கவலைப்பட போகிறது. இந்த சூழ்நிலையில் நெல் கொள்முதல் வந்து அரசு செய்யறதுக்கு ஒரு பெரிய குற்றச்சாட்டு போயிருக்கு. ஏறத்தாழ 100% நெல் உற்பத்தி அதிகமாக இருக்கும். கடந்த ஆண்டை விட, அதுக்கு முன்பு இருந்த ஆண்டுகளை விட இப்பொழுது படிப்படியாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய நீர்வளத்துறையின் மூலமாக சரியான நடவடிக்கை எடுப்பதோடு அதே நேரத்தில் வேளாண்மை துறையின் மூலமாக அந்த அதிகாரிகள் நம்முடைய விவசாயிகளை சந்தித்து ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதோடு இன்றைக்கு இயற்கையும் ஒத்துழைத்த காரணத்தினால் நெல் உற்பத்தி என்பது அதிகமாகும். எனவே தான் அதுக்கு உடனடியாக அதற்குரிய தீர்வு காண்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாத சூழலையே ஒழிய வேறு எந்த ஒரு அலட்சிய போக்கோ அரசோட தவறான கொள்கையோ கிடையாது. அதான், அதாவது அவங்களுக்கு விவசாயிகள் அவங்கவுங்க நெல்லை வாங்குறது தான் நினைப்பாங்களோ ஒழிய அந்த உற்பத்தி கொண்டு போய் இது வைக்கிறதுக்கு சேமிப்பு கிடங்கு தேவை, போக்குவரத்து வசதி ஏற்படுத்தணும், வாகன வசதி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொஞ்சம் அந்த சூழ்நிலையில் தொய்வு ஏற்பட்டிருக்கலாம். இது முழுக்க நெல்லினுடைய உற்பத்தி கூடணும். இப்போ கரூர் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து ஒரு நாடகம் ஆடிட்டாரு அழுது அப்படின்னு சொல்லி யாரு சொல்றாரு? அவருக்கு எதை சொல்றது இல்லை, இதை முடிச்சிடறாரு. அவர் திரு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த திரு அன்புமணி அவர்கள் சொல்றார், முன்னாள் அமைச்சர். அவர் இப்படி ஒரு தவறான குற்றம், அதாவது அன்புன்னு அவருக்கு என்னன்னு தெரியாது. அவர் அன்புமணின்னு பேர் வச்சிருக்கிறது அவர் தகுதியற்றவர். முதல்ல அவருக்கு அன்பு இல்லாத மணின்னு வைக்கலாம். ஏன்னா அவங்க அப்பாவே குற்றச்சாட்டு சொன்னார். என்னென்ன தண்ணி பாட்டில் எடுத்து என் மேலே அடிச்சாருன்னு சொன்னார் இல்லையா? அப்போ அன்புக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் அவரை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அன்பை பற்றி தெரியாதவரை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் குற்றச்சாட்டு அவர் எது வேணாலும் சொல்லுவார். காரணம் அவர் மீது இருக்கிறார். அவர் ஒன்றிய அரசில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தார். அதன் மேலே குற்றச்சாட்டு இருக்குது, வழக்கு இருக்குது. அதுலேருந்து அவர் தப்பிக்கிறதுக்கும் இன்றைக்கு பிஜேபிக்கு அடிபணிஞ்சிருக்காரு, அதை ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அதுலேருந்து தப்பிக்கிறது தான் அரசு மேலே குற்றச்சாட்டு. ஏறத்தாழ ஆவரேஜாக 87 போயிருக்குங்கிறார் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தகவல். எது பாதிப்பு? பீகார் எலெக்ஷனுக்கு தமிழ்நாட்டுக்கும் பீகாருக்கு அது சம்மந்தம் இல்லை. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் ஒரு முடிவு கிடச்சிருக்குது, சட்டமன்ற தேர்தல் ஒரு முடிவு கிடச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் எப்போவுமே வாக்களிக்கிறதுல நிதானமாக இருப்பாங்க. அதனால் மற்ற மாநிலத்தை ஒப்பிட்டு பார்த்து இங்கே வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வட மாநிலம், அது இந்த முன்னேறாத மாநிலம்.
எனவே பின்தங்கியுள்ள மாநிலம், முன்னேற வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடிய ஒரு மாநிலம். அந்த வகையில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய முடிவும் தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு எந்த சம்மதம் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.